வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு எல்லாத்துக்குமே குறிப்பிட்டே சொல்லிடுச்சு, குரூப் 4 ரிசல்ட்டு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு 100% வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக குரூப் 4 ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. இதில் அதிக அளவு பெண்கள் தேர்ச்சி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டில் பெண்கள் தான் இந்த டைம் அதிக அளவு, ஒரு 75-80% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கதா தகவல் வந்திருக்குங்க. குரூப் 4 முதற்கட்ட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 727 வேகன்சிஸை கூட்டி 4662 அப்படின்றத மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்க. குரூப் 4 வேகன்சிஸ் வந்து முதற்கட்ட வேகன்சிஸ் உயர்வை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2ஆம் கட்ட வேகன்சிஸ் உயர்வு விரைவில் இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் உடனடியாக நடக்க இருக்குங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் டிஎன்பிஎஸ்சியுடைய இணையதளத்தில் குரூப் 4 ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. உங்கள் மதிப்பெண் என்ன அப்படின்றத அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது நமக்கு குரூப் 4 ரிசல்ட்டுக்காக. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கவலையை விடுங்க. ஸோ இந்த தேர்வில்னாலும் அடுத்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாங்க. 2026 உண்டான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். குரூப் 4 ரிசல்ட்டு குறித்து முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ரிசல்ட்டு அதிகபட்சமாக இந்த மாதத்தில் வெளியாகும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியை குறிப்பிட்டாங்க. இருந்தாலும் குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி காலை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ விஏஓ கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேர்த்துக்கு ஒரு விஏஓ எடுக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 பேர் வந்து கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க குரூப் 4. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிறைய பேர் கூப்பிட போகிறாங்க. 80,000 பேர் கூப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த லீஸ்ட்டான கட் ஆஃப் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டஃப்பாக இருந்துச்சு, முடியல, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றதுனால வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை போயிட்டுருக்கு. முதற்கட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2ஆம் கட்ட வேக்கன்சிஸ் அடுத்தடுத்து நடக்கும். அது மட்டுமே இல்லை, கட் ஆஃபை குறைச்சி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையுமே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் கூப்பிடலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பில் கம்மியான மார்க்குகள் இருக்கவங்க கூட செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிடுமே அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த டைம் அதிக அளவில் ஆட்களை கொடுக்க போகிறாங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட்டா மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 148, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 149, பிசி 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 132, எஸ்டி 138, சேஃப் ஜோன் 133, ஃபாஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் ஜிடி 143, பிசி 137, முஸ்லீம் 131, எம்பிசி 128, எஸ்சி 124, எஸ்சிஏ 118, எஸ்டி 118ங்க. டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி 133, பிசி 131, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி 125, எஸ்சி 125, எஸ்சிஏ 108, எஸ்டி 113ங்க. பிஎஸ்டி பார்க்குறப்ப ஜிடி 118, பிசி 116, எம்பிசி மற்றும் பிசி முஸ்லீம் 113, எம்பிசி மற்றும் டிஎன்சி 109, எஸ்சி 108, எஸ்சிஏ 106, எஸ்டி 103. எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இன்னும் குறைக்கப்பட்டிருக்கதாங்க இருக்கும். ஜிடி 116, பிசி 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4 பணி வாய்ப்பு கிடைக்கும். ரிசல்ட்டுக்காக கவலைப்பட வேண்டாம். இன்று இல்லைன்னா நாளை உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிகேஷன் செய்யப்படுங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு எல்லாத்துக்குமே குறிப்பிட்டே சொல்லிடுச்சு, குரூப் 4 ரிசல்ட்டு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு 100% வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக குரூப் 4 ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. இதில் அதிக அளவு பெண்கள் தேர்ச்சி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டில்
பெண்கள் தான் இந்த டைம் அதிக அளவு ஒரு 75லேருந்து 80% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கதா தகவல் வந்திருக்குங்க. குரூப் 4ல் முதற்கட்ட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 727 வேகன்சிஸை கூட்டி 4662 அப்படின்றத மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்க. குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து முதற்கட்ட வேகன்சிஸ் உயர்வை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2ஆம் கட்ட வேகன்சிஸ் உயர்வு விரைவில் இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் உடனடியாக நடக்க இருக்குங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் டிஎன்பிசியுடைய இணையதளத்தில் குரூப் 4 ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. உங்கள் மதிப்பெண் என்ன அப்படின்றத அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது நமக்கு குரூப் 4 ரிசல்ட்டுக்காக. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கவலையை விடுங்க. ஸோ இந்த தேர்வில்னாலும் அடுத்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாங்க. 2026 உண்டான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். குரூப் 4 ரிசல்ட் குறித்து முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் ரிசல்ட்டு அதிகபட்சமாக இந்த மாதத்தில் வெளியாகும் அப்படின்றத டிஎன்பிசியை குறிப்பிட்டாங்க. இருந்தாலும் குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி காலை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ விஏஓ கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேர்த்துக்கு ஒரு விஏஓ எடுக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 பேர் வந்து கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க குரூப் 4ல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிறைய பேர் கூப்பிட போகிறாங்க. 80,000 பேர் கூப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த லீஸ்ட்டான கட் ஆஃப் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டஃப்பாக இருந்துச்சு, முடியல, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றதுனால வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை போயிட்டுருக்கு. முதற்கட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2ஆம் கட்ட வேக்கன்சிஸ் அடுத்தடுத்து நடக்கும். அது மட்டுமே இல்லை, கட் ஆஃபை குறைச்சி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையுமே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் கூப்பிடலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பில் கம்மியான மார்க்குகள் இருக்கிறவங்க கூட செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிடுமே அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த டைம் அதிக அளவில் ஆட்களை கொடுக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் மக்களே. டிஎன்பிசி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 148, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி 133, எஸ்சி 181, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 149, பிசி 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 132, எஸ்டி 138, சேஃப் ஜோன் 133, ஃபாஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் ஜிடி 143, பிசி 137, முஸ்லீம் 131, எம்பிசி 128, எஸ்சி 124, எஸ்சிஏ 118, எஸ்டி 118ங்க. டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி 133, பிசி 131, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி 125, எஸ்சி 125, எஸ்சிஏ 108, எஸ்டி 113ங்க. பிஎஸ்டியும் பார்க்குறப்ப ஜிடி 118, பிசி 116, எம்பிசி மற்றும் பிசி முஸ்லீம் 113, எம்பிசி மற்றும் டிஎன்சி 109, எஸ்சி 108, எஸ்சிஏ 106, எஸ்டி 103. எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இன்னும் குறைக்கப்பட்டிருக்கதாங்க இருக்கும். ஜிடி 116, பிசி 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். ரிசல்ட்டுக்காக கவலையப்பட வேண்டாம். இன்று இல்லைன்னா நாளை உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிகேஷன் செய்யப்படுங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.